ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், 58வது கேள்வி. 2ஆம் சரபோஜி பல்வேறு மொழிகளை டேஷ் என்பவர்கள் பயிற்சியில் கீழ்கட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ராபர்ட் பெஸ்கி, ராபர்ட் டி நொப்லி இவங்க 3 பேருமே வருவாங்க. ஸ்வாட்ச் அவர்களும் வருவார்கள். ஆனால் பல மொழிகள் வந்து யார்கிட்ட கற்றுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ச் அவர்கள் தான். ராபர்ட் டி நொப்லி பொறுத்த வரைக்கும், ராபர்ட் பெஸ்கி பொறுத்த வரைக்குமே 2ஆம் சரபோஜி காலத்தில் வருவாங்க தஞ்சாவூரில். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரபோஜி அவர்கள் வந்து என்ன தஞ்சாவூர்லேருந்து ஒரு லைப்ரரி கட்டுவார், ஓகேங்களா. ஸோ அதனால் இவங்களுமே வருவாங்க. 59வது கேள்வி பாருங்கள். மெக்கலனின் இறப்புக்கு பிறகு கீழ்கண்டவற்றில் எந்த கப்பல் செவிலாவிற்கு திரும்பியது? அவங்களுக்கே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், செவிலா வந்து மெக்கலன் வருவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் வந்து உருண்டை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக மெக்கலன் வந்து செவிலாலேருந்து வருவார். ஆனால் அவர் இறந்துருவார். கடைசியில் அந்த கப்பல் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ உலகம் வந்து உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. லேட்டர் டேஸில் வந்து இன்னொருத்த தான் நிரூபிப்பார். ஆனால் ஸ்டார்ட் பண்ணது இதுதான். இந்த கப்பலோட பேர் என்னன்னா விக்டோரியா அல்லது விக்டோரியான்னு சொல்லுவாங்க. எப்பயுமே சொல்லுவாங்க அல்லதோ இல்லை வந்து ப்ராக்கெட் போட்டால் கண்டிப்பாக அதை ஆன்சர்னு சொல்லியிருப்பேன். ஸோ பாருங்கள், இந்த ஆன்சர் வந்து விக்டோரியா அல்லது விக்டர். ஸோ இந்த கொஷின் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், வருவாய் மற்றும் நிதித்துறை அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல வருவாய் மற்றும் நிதித்துறை அந்த மற்றும் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாவே ஈஸியாக போடும். ஏன்னா இங்கேயும் மற்றும் இங்கேயும் மற்றும், அப்போ இங்கே மட்டும்தான் 2 டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மற்றும்னா ஏ, அப்போ ஆன்சர் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பார்த்துருக்கலாம், ஏ தான் ஆன்சர், ஓகேங்களா. இது ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் இருக்கும். நெக்ஸ்ட் ராணுவத்துறைக்கு வந்து கச்சாரி, வணிகத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாம் கச்சாரி, கடல்சார் பொறுத்த வரைக்கும் மாலிக் துஜாரி, ஓகேங்களா. ஸோ நம்ம கூகுளில் செக் பண்ண வரைக்கும் வேறு ஆன்சர் வருது. ஆனால் நம்ம புக்கில் பார்த்த வரைக்கும் இந்த ஆன்சர் ஏ தான். நம்ம அந்த ஆன்சரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் நான் அப்புறமா, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து கேள்வி பாருங்கள். பை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் பிகேம் த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியானா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் இந்த கேள்வி வந்து நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டீங்க, நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கூட அனுப்பிச்சு விட்ருப்பேன். நான் வாரன் ஹேஸ்டிங்ஸ் எப்போ மாறினார், அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு அவர் தான் கவர்னர் ஆஃப் பெங்கால்லேருந்து கவர்னர் ஆஃப் இந்தியான்னு மாறுவார். அதுக்கப்புறம் வைஸ்ராயாக மாறுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவேன். கடைசி வைஸ்ராய் யார், இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எந்த சட்டத்தில் வந்து மாற்றுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். பட்டய சட்டம் சார்ட்டர் ஆக்ட் 1883 கீழே வங்காள ஆளுநர் வந்து இந்தியாவோட ஆளுநராக மாறுவாங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவர்கள் தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அதுக்கடுத்த கொஷின் பாருங்கள். அது பார்த்தோன்னே ஆக்சுவலாக அவங்க எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் தவறானது, ஓகேங்களா. ஸோ டீகோட் பண்ணிக்க சொன்னேன். ஸோ தவறானது பொறுத்த வரைக்கும் என்னன்னா கேப்டன் பார்த்திலோமே டயஸ் அப்படின்னு பார்த்தா போர்ச்சுகல் தான். கொலம்பஸ் அவர்கள் வெனிசா, கேப்டன் ஜான் கேப்டன் அவர்கள் இத்தாலி. ஸோ கரெக்டான ஆன்சர் எது? இது 3மே கரெக்ட். அப்போ இது பொருந்தவில்லைன்னு கேட்டால் ஜெக்குயிஸ் கார்டியர் வந்து அமெரிக்காவை சார்ந்தவர் கிடையாது. இது கொஷினுமே நாங்கள் ஆக்சுவலி டீச் பண்ணியிருக்கோம். இந்த கொஷினுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்த கொஷின் பாருங்கள். ஆங்கில வரலாற்றாளர் ஏஎல் பாஷம் த வண்டர் தட் வாஸ் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதினார். இப்புத்தகம் பண்டைய இந்தியாவில் கலாச்சாரம் மற்றும் நாகரிகத்தை பற்றிய ஒரு கள ஆய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ பொறுத்த வரைக்கும் த வண்டர் தட் வாஸ் இந்தியா அப்படின்ற புத்தகத்தை எழுதினார். ஸோ இந்த புத்தகம் வந்து கலாச்சாரம் மற்றும் பண்பாடு நாகரிகத்தை வந்து இந்தியாவில் சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஏ மற்றும் ஆர் சரி, மற்றும் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம், ஓகேங்களா. 65வது கொஷின் பாருங்கள். எகிப்தில் நான் முகமதியனாக இருந்தேன், இங்கு பிரான்ஸ், ஓகேங்களா. கத்தோலிக்கனாகவும் இருப்பேன், மக்கள் நலனுக்காக இந்த ராஜதந்திர கூற்றி கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இது வந்து எலிமினேஷன் மெத்தட் போங்க. ஏன்னா மெட்டர்னிக் பொறுத்த வரைக்கும் வியானா காங்கிரஸ் வந்து 1815 முன்னே நடத்தியிருப்பாரு. அதுவும் இல்லாமல் வந்து பழமைவாதியாக இருப்பார். ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் மெட்டர்னிக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆஸ்ட்ரியாவுடைய உங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா 1815 கன்சர்வேட்டிவ் பழமைவாதத்தை வந்துட்டு மெட்டர்னிக் அவர்கள் ஃபாலோ பண்ணுவார். காங்கிரஸ் ஆஃப் வியானா அப்படின்ற விஷயத்தையும் தலைமை தாங்குவார். அப்போ ஆஸ்ட்ரியான்னும் போது கண்டிப்பாக அவர் வரமாட்டார், ஓகேங்களா. ஸோ 16ஆம் லூயி அவர்கள் வருவார். மகா பிராட்ரிக் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபெட்ரிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஃபெட்ரிக் பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ஸ்லேயும் வருவாங்க, தென் வந்துட்டு ஆஸ்ட்ரியாலேருந்து இருப்பாங்க, ஓகேங்களா. ஃபெட்ரிக்ன்ற நேம் காமன், ஸோ அவங்களுமே இல்லை. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் அவர்கள் தான். ஏன் நெப்போலியன் பல இடத்துல வந்து போர் புரிஞ்சிருப்பார். அவர் எஜிப்திலுமே இருந்திருப்பார். அதனால தான் அவர் முகமதியன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருப்பார், ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து நெப்போலியன் போனபர்ட் அவர்கள் தான். எகிப்தில் நான் முகமதியனாக இருந்தேன், இங்கு அதாவது பிரான்சில் கத்தோலிக்கனாகவும் இருப்பேன், மக்கள் நலனுக்காக அப்படின்ற ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொன்னது இவர் தான், ஓகேங்களா. ஓகே, இந்த கொஷின் பாருங்கள், பார்த்தோன்னே அடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் தான். பிகாஸ் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இயர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கொஷின் ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக வந்து அடிக்கலாம். கிரிப்ஸ் ஆகட்டும், கேபினட் ஆகட்டும் 42, 46 காலகட்டத்தில் இருந்திருக்கும். ஆனால் இவங்க சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2 இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஓகேங்களா. அப்போ இண்டிபெண்ட் ஆகி முடிஞ்ச ஸ்டேட்ஸ் தான். அப்போ 46 கண்டிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இண்டிபெண்ட் ஆகலை. அப்போ என்ன அப்படின்னு பாருங்கள், இந்திய சுதந்திர சட்டம் 1947 அப்படின்றது தான் ஆன்சர், ஓகேங்களா. ஸோ 67வது கொஷின். விடுதலை நாள் என்பது அகில இந்தியா முஸ்லீம் லீக்கால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கொண்டாட்டம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 டிசம்பர் 1939, ஓகேங்களா ஆன்சர். அதுக்கடுத்தது பாருங்கள் 68வது கொஷின். இத்தாலி ஓகே நேம் த சிக் என்ன கொஷின், ஓகே 68வது கொஷின். இத்தாலி தேசிய பக்தர்களால் தேசிய ஒருங்கிணைப்புக்காக அமைக்கப்பட்ட ரகசிய குழுவின் பெயர். இந்த கொஷின் ஆக்சுவலாக 9th 10th நம்ம நடத்தின எல்லா கொஷின்ஸுமே மேக்ஸிமம் வந்திருக்குங்க. ஆக்சுவலி இந்த கொஷின் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா சால்வரின் அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு
ஸோ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் போல்ஷ்விக் மெல்ஷ்விக்னு சொல்லிட்டு 2 கட்சி வந்து யூனிஃபிகேஷன் ஆஃப் இத்தாலியில் பிரியும். அப்படி பிரியும் போது என்னன்னா போல்ஷ்விக் அப்படின்றது வந்துட்டு பெரும்பான்மையருக்காகவும் மெல்ஷ்விக் அப்படின்றது சிறுபான்மையராக இருக்கும். அப்போ போல்ஷ்விக் பார்த்தீங்கன்னா வால்டிமிர் அப்படின்ற பேரில் லெனின் வருவார். அவர் தான் USSR அப்படின்ற பேர் வைப்பார். USSR முதல் பிரசிடென்ட்டாகவும் அவர் தான் இருப்பாருன்னு சொன்னால் லேட்டர் டேஸில் அவர் இறந்ததுக்கப்புறம் 24க்கு அப்புறம் ஸ்டாலின் வருவாருன்னு. அப்போ அந்த இடத்துல சிவப்பு சட்டை அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காரிபால்டியோடது சிவப்பு சட்டை, அது மட்டும் இல்லாமல் முசோலினி வந்து கருப்பு சட்டை. அப்போ இது மூணுமே ஸ்கிப்பிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ இருக்கிறது கார்பனாரி தான் வந்து பிற்காலத்தில் வந்து 1831 சில்லறையில் வந்துட்டு மாசினி அவர்கள் வந்துட்டு ஒரு ரகசிய வந்து குழுவாக வந்து கலைச்சிட்டு அவர் வந்துட்டு எங்கிட்டாலி அப்படின்ற மாதிரி தொடங்குவார். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் பாருங்கள். பிரம்மகுப்தா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சேம் ஆன்சர் தான். பிரம்மசுப்தா சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏக்கு வந்துட்டு ஒன்று ஆன்சர் என்ன வரும், சி அல்லது டி வரணும். ஓகேங்களா? ஸோ கல்பசூத்ராஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ஒரு வடிவியல் முறைகள். ஓகேங்களா? பாஸ்கரா பொறுத்த வரைக்கும் லீலாவதி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வாகப்பட்டா பொறுத்த வரைக்கும் மருத்துவ கோட்பாடுகள். ஓகேங்களா? ஸோ ஏ ஆன்சர் வந்து என்னென்னா டி. ஓகேங்களா? ஏக்கு வந்துட்டு ஏ, கல்பசூத்ரா பொறுத்த வரைக்கும் சி, பாஸ்கரா பொறுத்த வரைக்கும் டி, வாகப்பட்டா பொறுத்த வரைக்கும் மருத்துவ கோட்பாடு. நெக்ஸ்ட் 70வது கேள்வி பாருங்கள். இந்திய மாகாணங்கள், இந்த ஆக்சுவலாக அந்த கொஷின் தப்புங்க. ஏன்னா வந்து ஸ்டேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ராவின்ஷியல் வரணும். நம்ம இங்கிலீஷில் பார்த்தோன்னா அந்த கொஷினே தப்பு. த இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆர் கவர்ன்டு பை ட்ரீட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல த இந்தியன் ப்ராவின்ஷியல் கவர்ன்டு பைன்னு வரும். ஸோ இந்த கொஷின் சேலஞ்ச் பண்ணலாம் தாராளமாக. இந்திய மாகாணங்கள் அதன் உடன்படிக்கைகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. இந்திய மாகாணங்கள் ஒன்றியத்தோடு இணைய மறுத்தல் அவை தற்போது என்ன நிலையில் இருக்கின்றவோ அதே நிலையில் தொடர வழிவகை செய்யப்படும். இதை கூறியவரையான கண்டிப்பாக சர்தார் வல்லபாய் பட்டேல் வரமாட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் இன்டிகிரேட்டட் பாலிசியில் முக்கியமாக இருப்பார். அதுக்கப்புறம் ஸ்டாஃப் கிரிப்ஸும் வரமாட்டார். ஏன்னா 46 வரும், வேவல் பொறுத்த வரைக்கும் 44. அப்போ யார் ஆன்சராக வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் தான். ஸோ வந்து மவுண்ட் பேட்டன் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸ் அவர்களும் வருவார்கள். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து இவங்க 2 பேர்த்துல தான் ஆன்சராக இருக்கணும். அவங்க வந்து கவர்மெண்ட்க்கு என்ன தருவாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இந்த கொஷின் சேலஞ்ச் கொஷின். இந்த கொஷின் நம்ம வச்சுக்கலாம் அப்படியே. ஓகே, 71வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவர்களில் யார் வெள்ளி நாக்கு நாவலர் என்று அழைக்கப்பட்டார்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், அண்ணாதுரை தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கிராமட்டிக்கலாக பேசுவார். அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷார் ஆங்கிலேயர்கள் கூடமே அண்ணாவுடைய கிராமர் வந்து பார்த்து ரொம்ப வியந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நாவலர், வெள்ளி நாவலர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ சத்தியமூர்த்தி பொறுத்த வரைக்கும் இல்லை, காமராஜர் பொறுத்த வரைக்கும் இல்லை. உங்களுக்கு ஸ்பீச் அப்படின்னு வந்தாவே அண்ணாதுரை. ஓகேங்களா? ஸோ வந்து எலிமினேட் மெத்தடில் ஈஸியாக போட்டலாம். அதுக்கடுத்து கேள்வி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இந்தியா has sympathized with the people of Tibet and wanted that right to self rule should be respected by China. ஓகேங்களா? இந்த கொஷின் வந்துட்டு கொஞ்சம் வந்து டஃப்பான கொஷின். ஓகேங்களா? ஏன்னு சொல்கிறேன். இந்தியா திபெத் மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் அந்த நாட்டை அவர்களாகவே ஆட்சி செய்ய சீனா அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்துகிறது. ஓகேங்களா? இந்தியா நாடு திபெத் நிலத்தை சீனா நாட்டின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போய் அந்த மாதிரி சீனா கிட்டலாம் போய் சொல்லிட்டு இருக்காது. திபெத்தை வந்து நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே நியூட்ரலாக இருப்போம். தேர்ட் கண்ட்ரீஸில் வரும், நம்ம அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். ஆனால் கூற்றை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நாடு திபெத் நிலத்தை சீனா நாட்டின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக. ஓகேங்களா? ஸோ திபெத் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேப்லேயே தெரியும், சைனா, நேபாள், அதுக்கப்புறமேட்டுக்கா திபெத், சைனா அப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாக்கியம் பொறுத்த வரைக்கும் 2 கரெக்ட். ஓகேங்களா? ஸோ 73வது கேள்வி பாருங்கள். புத்தர் பிறந்த இடத்தை உறுதிப்படுத்தும் அசோகர் கல்வெட்டு. இதுக்குமே நான் ஷார்ட்கட் சொன்னேன். ஸோ ரூம் அப்படின்றதுல தான் பிறந்திருப்பாரு. ஸோ ருமிண்டி தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அவருடைய பிறப்பை பற்றி பிறந்த இடத்துல வந்து அசோகர் கட்டுவார். ஸோ இது வந்துட்டு மொத்தமும் அசோகருடைய தான். அந்த பெரும்பாறை கல்வெட்டுகள் பொறுத்த வரைக்கும் 2ஆம் கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூவேந்தர்கள் பற்றியும் சொல்லியிருப்பாங்க, சத்தபுத்திரன் அப்படின்ற ஒரு அரசனை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 5 சவுத் இந்தியன் அரசர்கள் பற்றி சொல்லியிருப்பாரு. 13வது கல்வெட்டில் கலிங்க வார் வின் பண்ண பற்றி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கான ஷார்ட்கட் நான் 14 ராக்கெட் எக்ஸுமே கொடுத்துருப்பேன். ஸோ புத்தருடைய பிறந்த இடத்துக்குமா ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. 74வது கொஸ்டின் பாருங்கள். பாரத மாதா சங்கம் என்பதை தோற்றுவித்தவர் யாருன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள். ஓகேங்களா? எப்போ தோற்றுவித்திருப்பார்னா 1910களில் தோற்றுவித்திருப்பார். ஓகேங்களா? ஸோ 75வது கொஸ்டின் பாருங்கள். நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்டார். இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின் 1916. பட் ஆனால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது 1917 பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இம்ப்ளிமெண்ட்னு கேட்டிருந்தா அந்த இடத்துல 1917 வரும். ஃபார்ம்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1916 தான் ஆன்சர். ஓகே, தமிழ் இணைய பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 2001. ஓகேங்களா? ஸோ 1999 இல்லை, 1999 குறிச்சிருக்கோம். ஸோ 2001. 77வது கேள்வி. இந்த கேள்வி கிட்டத்தட்ட நான் 10 டைம் ஷார்ட்கட்டில் சொல்லியிருப்பேன். 9th and 10th யூனிட் நான் தயவு செஞ்சு அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க, செம்ம ஈஸியாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் அப்படின்னா கருப்பாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ காரிபால்டி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் மெட்டர்னிக் அவர்கள் ஆஸ்திரியாவை சேர்ந்தவர், அவர் வரமாட்டார். ஹிட்லர் அவர்கள் ஜெர்மனியை சேர்ந்தவர், அவரும் வரமாட்டார். மாசினி அவர்கள் பொறுத்த வரைக்கும் சோல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிரைன் அப்படின்னா காவு. ஸோ வால் என்று அழைக்கப்பட்டவர் காரிபால்டி அவர்கள், இட்டாலியுடைய யூனிஃபிகேஷனில்.
78வது கேள்வி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கொஷின் நல்ல கொஷின். பின் வருவனவற்றில் ஹராப்பா இடங்களில் மற்றும் அது அமைந்துள்ள மாவட்டங்களில் இது சரியாக பொருந்தப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுங்களா? ஸோ ராங்பூர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது எந்த ஊர்னு சொல்லிட்டு. லோத்தர் பொறுத்த வரைக்கும் அகமதாபாத்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குஜராத்தில் தான் அகமதாபாத் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கன்ஃபியூஷன் தேவையில்ல. லோத்தல் வந்து கரெக்ட் தான். தோலாவேரா பொறுத்த வரைக்கும் கட்சி ஓகேங்களா? ஸோ என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனதாரியா அப்படின்ற இடம் வந்து அம்ரேலி அப்படின்ற இடத்துல வந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதான் தவறு ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ 79வது கொஸ்டின் பாருங்கள். குஷானர்கள் கல்வெட்டுகளில் மற்றும் ஆவணங்களால் எழுதப்பட்டதுன்னா கரோஷ்டி ஓகேங்களா? ஸோ பிராமியும் வரலாம், பட் மேக்ஸிமம் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரோஷ்டி தான் கரெக்ட் ஓகேங்களா? இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ ரஜபுத்திரர்கள் பின்வரும் எந்த சமூக தீமைகள் அக்பர் தடுக்க முயன்றார்கள்னா தீண்டாமை கிடையாது ஓகே. ரஜபுத்திரர் பொறுத்த வரைக்கும் தீண்டாமை இல்லை. அப்போ யார் வருவாங்கன்னா குழந்தை திருமணம் மற்றும் சிசுக்கொலை. ஏன்னா ரஜபுத்திராஸ் பொறுத்த வரைக்கும் இந்துக்களாக இருந்திருப்பார்கள். குழந்தையிலே திருமணம் செய்து கொடுத்துருப்பாங்க. சிசுக்கொலை நடந்திருக்கும் பெண்களாக பிறந்த சமயத்தில். ஸோ அதனால் தடை செய்கிறார் ஓகே. யாருன்னா அக்பர் ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸுமே நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவல் நடத்தும் போது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கொஸ்டின் தான் சொன்னேன். இந்த 40வது கொஸ்டின் சம்திங் வந்து உங்களுக்கு 49வது கொஸ்டினுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா ஸோ 49வது கொஸ்டின் 1955 அப்படின்றதுல நில சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு நடைபெற்றது அப்படின்னு படிச்சோமா? இந்த இடத்துல பாருங்க, காமராஜர் தமது அரசியல் யாத்திரை எந்த ஆண்டு முடித்து கொண்டார்? உங்களுக்கு இதுலையுமே தெரியும் 69 கிடையாது. ஏன் அப்படின்னா அண்ணாவுடைய காலம். 72 எம்ஜிஆருடைய காலம், 75 அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 2 அக்டோபர் 75 தான் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் பயணத்தை முடிச்சுக்கிறார் ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா அரசியலுக்கு பயணத்தை முடிக்கிறது இல்லை ஓகேங்களா? அவர் இறந்த நாள் ஆக்சுவலாக எப்படின்னா 2 அக்டோபர் 1975 ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் பாருங்கள், ஆக்சுவலாக நல்ல கொஷின் தான். ஸோ ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். 2ஆம் கர்நாடக போரின் போது முசஃபர் ஜங்கை தக்கான சபைதாரராகவும் சந்தா சாஹிப்பை கர்நாடக நவாபாகவும் ஆக்குவதற்கு ஆதரவாக தெரிவிப்பது என டியூப்லே தீர்மானித்த யார்? பிரெஞ்சோடைய கவர்னர். அதுக்கடுத்தது பாருங்கள் கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், காரணம் ஆங்கிலேயர்கள் நசஃபர் ஜாங் மற்றும் அன்வருதீனுக்கு ஆதரவாக செயல்படுவதை தவிர்க்க முடியாதாயிற்று. மேற்கூறிய வாக்கியங்களில் எது தவறுன்னு கேட்டேன். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனால் வந்துட்டு விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கல. ஏன்னா ரெண்டு பேருமே வேறு வேறு சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படி அந்த இடத்துல விளக்காது ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் செம கொஷின். இந்த கொஷின் வந்து நாங்கள் இந்திரா காந்தி நடத்தமோ சொல்லிப்போம். வறுமை ஒழிப்பு அப்படின்றத என்ன சொல்லுவாங்க, கரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 20 ப்ரோக்ராம் பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஈஸி அட்டன் பண்ணியிருக்கலாம். சமூக செழிப்பு மற்றும் சமூக மாற்றம், பொருளாதார சமத்துவம் மற்றும் நல்வாழ்க்கை என்பது எதனோடு தொடர்புனா 1971 சொன்னால் அதுக்கப்புறம் எமர்ஜென்சி வரும். அதுக்கப்புறமேட்டுக்கா ஷாணையம் வரும். இதெல்லாம் சொன்னோன்னா ஷாணையம் பற்றி ஒரு கேள்வி வந்தது ஆக்சுவலாக. ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் கரிபி ஹட்டாவோ தேஷ் பச்சி அப்படின்றது தான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 84வது கேள்வி. டெல்லியில் எந்த ஆட்சியாளர் தைமூரிடம் வைஸ்ராயாக பெயரளவில் ஆட்சி செய்தார்? ஸோ உங்களுக்கு வந்து போயிருந்தால் பக்லோலோடி வராது. ஸோ உங்கள் 2 பேத்துக்கு தான் போயிருப்பீங்க. 1398 நஸ்ருதீன் ஷா அப்படின்னு சொல்லிட்டு வரா. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா தைமூரை வந்து என்ன பண்ணுவார், ஜெயிச்சிருவாங்க ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துக்ளக் வம்சம் வந்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிசர் கான் சையத் ஸ்டார்ட் ஆகும். சையத் வம்சம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிசர் கான் சையத் அவர்கள் தான் டெல்லியோடைய ரூல்டு நாமினல் வைஸ்ராயாக இருந்திருப்பார் ஓகேங்களா? தைமூரோட ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். 85வது கேள்வி. ஸோ 85வது கேள்வி பாருங்கள். கடற்கொள்ளையர்களை தோற்கடித்த சேர மன்னனின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி கன்ஃபியூஷன் ஆகிட்டேன்னா பல்யானை செல்கீழ் கூட்டுவன் அவர்களும் வந்துட்டு சேர மன்னர்களை தோற்கடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இங்கே மேஜராக கடற்கொள்ளையர்கள் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் தான். ஸோ இப்படியே இருந்துச்சு. கடற்கொள்ளைனா இப்போ கடலில் இருக்கவங்க, அதனால தான் கடலில் வந்து பிறகோட்டி செங்குட்டுவன் பேர் வந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணியிருந்தால் கரெக்டாக போட்டிருக்கலாம். 86வது கேள்வி. முகலாய கட்டிடக்கலை என்பது வெளிநாட்டு தோற்றமாகும். இதனுடன் தொடர்புடையவர்கள் யாருன்னா பெர்கூசன் அவர்கள். யார்? பெர்கூசன் அவர்கள் ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி 87. எப்போது புனித கூட்டணி உங்களுக்கு சொன்னால் காங்கிரஸ் ஆஃபியானா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பழமைவாதத்தை வந்து மீண்டும் அதிகமாக்கணுன்றதுக்காக ரேப்புன்னு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னோன்னா ரஷ்யா, ஆஸ்ட்ரியா, பெர்ஷியா சேர்ந்தாங்க. அந்த வந்து வியன்னா காங்கிரஸில் அதாவது ரஷ்யாவை சேர்ந்த 2ஆம் சர் அலெக்சாண்டர் சம்திங் அவர் தான் வந்து இது பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. 9th 10th ஆக்சுவலாக நம்ம பார்த்து எல்லா கொஷின்ஸுமே வந்துருக்கு. ஸோ இப்போது புனித கூட்டணி தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1815 ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இது என்னன்னா 1789 பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், 30 பொறுத்த வரைக்கும் ஜூலை இருக்கும் ஓகேங்களா? அந்த மாதிரி 48 வரும். அதுக்கடுத்தது வந்து அதுக்கு அடுத்த கொஷினே பாருங்கள். புனித கூட்டணி ஆவணம் யாரால் சமர்ப்பிக்கப்பட்டது? இப்போ தான் சொன்னால் ரஷ்யாவை சேர்ந்த சர் முதலாம் அலெக்சாண்டர் அவர்களா?